22 ஏப்ரல் 25 ஒரு கொடூரமான தீவிரவாதிகள் சம்பவம் நடந்தது. பயல்காம் என்ற ஊரில் பஷீரான் என்ற மெடோவில் அங்கே வந்து தீவிரவாதிகள் சாதாரண டூரிஸ்ட் மக்களை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டார்கள். அதை எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அதற்கு ஒரு பதில் நடவடிக்கையாக இந்திய கவர்மெண்ட் முடிவு பண்ணது, அதாவது யார் யாரெல்லாம் நம்மளை தாக்கினார்களோ அவர்களுடைய மூல காரணமாக இருந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய கட்டமைப்புகளை தகர்த்தால்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வருங்காலத்தில் நடக்காது என்பதற்காக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது. எல்லா இராணுவ தலைமை அதிகாரிகளையும் கூப்பிட்டு, இந்திய ஃபாரின் செக்ரட்டரி எல்லாத்தையும், மினிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு முடிவு பண்ணார்கள். அவங்கள் வந்து இந்திய இராணுவப்படை தளபதிகளுக்கு முழு உரிமையும் கொடுத்து விட்டார்கள். அதாவது இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய கட்டமைப்பை அழிக்கிறதுக்கும் உங்களுடைய முறைப்படி என்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்களோ அன்னைக்கு பிளான் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அழிக்க வேண்டும் என்பது தான் அந்த கட்டளை, அரசருடைய கட்டளை. அதை ஏற்று ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு இராணுவமும் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் என்று சொல்லுவார்கள். இந்த டெரரிஸ்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய கேம்ப் எங்கே இருக்குது, அவங்களுடைய தலைவர் யார், எங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட இதைய அவங்க வந்து கம்பைல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது இப்படி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த உடனேயும் இன்னைக்கு காலையில் 7th May 2025 காலையில் 1 மணிக்குலேருந்து 1:25 ஒரு 25 நிமிஷத்தில் 21 கேம்பை ஃபுல்லாக நஷ்டம் பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை அண்ட் இந்தியன் ஆர்மி. இந்த 2 பேர்கிட்டையும் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டும் இருக்குது, அவங்கள்ட்ட ப்ரிசிஷன் அம்யூனிஷனும் இருக்குது இவங்ககிட்ட. இது தவிர ட்ரோன்ஸ், அதாவது ஆளில்லா விமானம், இதில் வந்து உள்ள ப்ரிசிஷன் வெப்பன்ஸை கொண்டு போய் எந்த இடத்துல போட சொல்கிறோமோ அங்கே கரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். இவங்க எல்லாருமே இதில் கேம்புடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதை முதல்ல தரவாக ஸ்டடி பண்ணாங்க. எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர், எதுக்கு எவ்வளவு தேவையான வெப்பன்ஸ் வேணும் என்பதை அவர்கள் புரிந்து அதற்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணாங்க. டார்கெட் மேட்சிங் வெப்பன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இதில். அதேபடி ரஃபேல் விமானத்தை செலக்ட் பண்ணினார்கள். ஏன்னால் ரஃபேலில் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு உரிய வெப்பன்கள்லாம் இப்பொழுது வாங்கி வைத்துள்ளோம் ஃப்ரம் பிரான்ஸ். அதெல்லாம் இன்று காலை மிகவும் வசதியாக இருந்தது, அக்யூரேட்டாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்கு. ஸோ அதுபடி ஒரு 5 லொக்கேஷன் POK, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்வோம், அங்கு வந்து 5 இடத்திலும், பாகிஸ்தானிலே ஒரு 4 இடத்திலும் செலக்ட் பண்ணி LMSன்னு ஒரு ட்ரோன் வகையானது இருக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி துல்லியமாக அக்யூரேட்டாக நம்ம கைட் பண்ணி லான்ச் பண்ணலாம் வெப்பன்ஸ். இதெல்லாம் லாய்டரிங் முனிஷன் சொல்லுவாங்க. இந்த ஏரோப்ளேன்ல இருந்து லான்ச் பண்ணுறதுலாம் க்ரூயிஸ் மிசைல்ஸ். திஸ் ஆர் ஆல் கால்டு லாய்டரிங் மிஷன். அதாவது தானாகவே ஒரு தடவை டார்கெட்டை வந்து முந்தின நாள் நைட்டே ப்ரோக்ராம் பண்ணி அதை இமேஜரி கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணோடனே பைலட் ஹேஸ் டு ஜஸ்ட் ஃப்ளை, பார்டரில் போய் ஹி ஹேஸ் டு ரிலீஸ். ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி லான்ச் பண்ணாலும் அது அப்படியே டிப் பண்ணி யாருடைய கண்ணிலும் படாமல் நேரடியாக உள்ளே சென்று தரையை பக்கத்திலே சென்று திருப்பி மீண்டும் உயரே கிளம்பி அதனுடைய GPS நேவிகேஷன், எனர்ஜியல் நேவிகேஷன், அப்புறம் டெர்மினல் கைடன்ஸ் வந்து இன்ஃப்ராரெட் மூலம் அந்த பிக்சர் இமேஜ் மேட்சிங்கை வச்சு டார்கெட் ரெகக்னிஷன் பண்ணி அங்கே கரெக்டாக வெர்டிகுலராக அழிச்சிருச்சு. அது இட் ஹஸ் காட் போர்ச் அப்படிங்கிற ஒரு டெக்னிக், அதாவது கேஸ்கேடிங் மெத்தடில் இருக்கும். ஒன்று வெப்பன் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து தொலை போட்டு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெரிய காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்னாலும் உள்ளே போய் அதுக்கப்புறம் சிதர் நடக்கும். அப்போ தான் அதிகமாக டேமேஜ் நடக்கும். இப்படிப்பட்ட ஆயுதத்தை நாம் வாங்கி வைத்துள்ளோம். அதை வைத்து நேற்று முற்றிலும் அழித்தாகிவிட்டது. இனிமேலும் பதிலடிக்கு பாகிஸ்தானும் தயாராக இருக்கலாம்.
அதற்காக எல்லை ஓரத்தில் உள்ள அனைத்து ஏர்ஃபீல்டுகளையும் இப்பொழுது க்ளோஸ் செய்து வைத்துள்ளோம் அண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். சிவில் ஏரோப்ளேன்லாம் ஒரு 48 மணி நேரத்துக்கு ஓடாமல் இருக்கலாம். அது சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்மளுடைய அரசாங்கம் செய்துள்ளது. இந்த ஒரு அட்டாக் இன்னைக்கு காலையில் உள்ள ஒரு 25 நிமிஷம் அட்டாக் வந்து இட் ஹஸ் கான் த்ரூ நிறைய பிளானிங் நடந்திருக்கு. பட் அது வந்து உலகத்தையே நிமிர்ந்து பார்க்க வைத்து விட்டது. இந்த இந்தியா வந்து வெறும் வாய் சொல்லல்ல, உண்மையிலையும் ஆக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவார்கள். டெரரிஸ்ட் யார் நம்மளை அடித்தாலும் அவங்களுடைய இடத்துக்கே போய் நம்ம அடிக்கிறதுக்கு நம்மளுடைய திறமை இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, டெக்னாலஜி உள்ளது என்பதை இது காட்டுகிறது. பாகிஸ்தான் உண்மையிலே பதற்றத்தில் உள்ளது. அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும், அவங்களுடைய மக்களுக்காக ஏதாவது செய்ய நினைப்பார்கள். அதையும் நாங்கள் முறியடிப்போம். அதற்கேற்றபடி நம்மளுடைய ஏரோப்ளேனும் வெப்பன் சிஸ்டம் எல்லாமும் தயார் நிலையில் உள்ளது. மக்கள் அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எல்லோரும் தைரியமாக அவங்கவுங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருங்க. அண்ட் யூ வில் கெட் த நியூஸ் அண்ட் அப்டேட்டட் தேர். எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது. நீங்களும் விரிவாக பார்க்கலாம், என்னென்ன வெப்பன்ஸ் வச்சுருக்கோம், எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறோம், அவ்வளவையும் கவர்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு 2 பெண் இராணுவ அதிகாரிகள் தான் இதை இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. அதன் மூலம் உங்களுக்கு தெரிய வருகிறது, இந்தியா வி கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத் மென் அண்ட் விமன். அண்ட் அவங்களும் பெண்களும் இந்த மாதிரி ஆபரேஷனை கண்டக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கும் திறமை உள்ளது என்பதை நிரூபித்து விட்டார்கள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.